சோஃபா ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்குன? எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டா, இது ரொம்ப சீப்பான பிரைஸ்ல எனக்கு ஆன்லைன்ல கிடைச்சுச்சுன்னு இந்த பொண்ணு சொல்றாங்க. இவ்ளோ சீப்பான காசுல இவ்ளோ ரிச்சான சோஃபா நமக்கு கிடைச்சது நம்மளோட லக்குன்னு சந்தோஷப்பட்ட பொண்ணு அன்னைக்கு நைட்டு தூங்க போறாங்க. அந்த பொண்ணு லைட் ஆஃப் பண்ண அடுத்த நிமிஷமே சோஃபாக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வரான். இது எதுவுமே தெரியாம இந்த பொண்ணு அடுத்த நாள் டயர்டா எழுந்து வந்து சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பாடு எடுக்க பாக்குறாங்க. பார்த்தா சாப்பாடு காலியா இருக்கு. நம்ம சாப்பிடவே இல்லையே, எப்படி காலியாச்சு? ஒருவேளை பழசா இருக்கும்னு சொல்லி அந்த பொண்ணு குப்பையில போட்டுறாங்க. அடுத்த நாளும் தூங்க போறாங்க. மறுபடியும் அந்த பையன் நைட் லைட் ஆஃப் பண்ணோன்னு வெளியே வர இப்படியே ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த பொண்ணு ஷாப்பிங் போலான்னு சொல்லி வெளியே கிளம்பி போறாங்க. வழக்கம் போல அந்த பையன் எழுந்து வந்து சுதந்திரமா வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கான். வெளியே போன பொண்ணு போனை மறந்து போனனால போன் எடுக்கிறதுக்காக மறுபடியும் வீட்டுக்குள்ள வராங்க. வந்து போன் எடுத்துட்டு திரும்பி பார்த்தா சோஃபாக்கு நடுவுல ஏதோ கவர் இருக்கு. நாம இதை சாப்பிடவே இல்லையே, யார் இதை எடுத்திருப்பான்னு சந்தேகத்தோட அந்த சோஃபாவை தூக்கிட்டு பார்த்தா உள்ள ஒரு மனுஷன் வாழ்றதுக்கான அடையாளம் இருக்கு. ஷாக்கோட இந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கும் போது வெளியே வந்த பையன் இந்த பொண்ணு ஒரே போட்டு தள்ளிட்டான். இந்த மாதிரி ஒரு ஆளு உங்களுக்கே தெரியாம உங்க வீட்டுக்குள்ள வாழ்ந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.